எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இறைவன் ராஜயோகத்தில் சொல்வதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. பரமாத்மா ராஜயோகத்துல பல விஷயங்கள் சொல்றாரு. அது எஸ்பெஷலி இந்த விநாச டைம்ல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, பாரதத்தில் கடைசி காலங்களில் தர்மங்களின் பேரில் சண்டை நடக்கும், ரத்த ஆறு ஓடும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அங்கே இங்கே சின்ன சின்ன பிரச்சனைலாம் நடந்துட்டு இருந்தது. இப்போ சமீபத்தில் காஷ்மீரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவிரவாதிகள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஹிந்துவான்னு கேட்டு தெரிஞ்சு அவங்க குரான்லேருந்து ஒரு வேர்ஷனை சொல்கிறாங்க. அது சொல்லலைன்னா அவங்கள கொண்டுடுறாங்க. அப்படி வந்து ஒரு 27-28 பேரை கொண்டிருக்காங்க. கொஞ்சம் பேர் உடம்பு சரியில்லாமல் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்க நிலைமைலாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. அப்போது இது ஒரு உச்சக்கட்ட என்ன சொல்கிறது, பிரச்சனையோட தொடக்கம் மாதிரி நமக்கு தெரியுது. இதெல்லாம் ராஜயோகிகளுக்கு என்னென்னா ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே ராஜயோகத்தில் பரமாத்மா சொன்னதுனால நமக்கு இதுக்கு தெரியும். ஆனால் அது கண்ணு முன்னாடி அவிழ்ந்து நமக்கு முன்னாடி விஷயங்களாக காணும்போது பார்க்கும்போது மனசுக்கு வலிக்க தான் செய்யுது. பரமாத்மா இந்த பிரம்மாவுக்கு, இந்த லேக்கராஜ் என்ற வைர வியாபாரிக்கு சொர்க்கத்தின் காட்சியும் காட்டினாரு, நரகத்தின் காட்சியும் காட்டினார். 3ஆம் உலக போர் எப்படி நடக்கும் அப்படின்ற காட்சியும் காட்டினார். அப்போ பிரம்ம பாபா சொன்னது வந்து, எனக்கு இந்த காட்சிகள்லாம் பார்க்குற அளவுக்கு மன தைரியம் இல்லை, அதனால நீங்கள் இந்த காட்சியை காட்டாதீங்கன்னு சொன்னார். இப்போ நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கோம். நம்ம கண்ணு முன்னாடி தான் இதெல்லாம் நடக்குது, வினாசம்லாம். அப்போ நம்ம மன சக்தி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதெல்லாம் பார்க்க முடியும். வீடியோவில் வர்றதே நம்மளால பார்க்க முடியல. கண் முன்னாடி அங்கேயே விட்னஸ் பண்ணவங்களோட கதையெல்லாம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார். இப்போ ட்ராமா அந்த நெருக்கத்துக்கு வந்துடுச்சு, விநாச காலத்துக்கு வந்துடுச்சு, கண்ணு முன்னாடி அன்ஃபோல்ட் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி இந்த பஞ்ச தத்துவங்கள் வந்து விஸ்வரூபம் எடுத்து ஆடிட்டு இருக்கு. இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, டெய்லின்னு சொல்ற அளவுக்கு அங்க இங்க பூகம்பம் நடக்குது. ஆக்சுவலா வந்து உலகத்துல டெய்லி பூகம்பம் நடக்குது. ரிக்டர் ஸ்கேல்ல 2, 3ன்னு இருக்கும். அது உணரவே மாட்டாங்க மக்கள். அது நடக்குது. நம்ம எப்போ உணர்றோம்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர்லாம் வந்தால் தான், 5, 6, 7ன்னு வந்தால் தான் நம்ம அதை உணரவே செய்கிறோம். சமீபத்தில் நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி டர்க்கியில் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. அதே ஊரில் நடந்திருக்கு, அதே நாட்டில் நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மியான்மார் இந்த சைடில் இருக்கவங்களுக்கு அங்கேயும் பூகம்பம் நடந்திருக்கு. அப்போ என்ன, பூகம்பன்றது வந்து ரொம்ப சர்வசாதாரணமான மாதிரி ஆகிப்போச்சு. எப்போ வேணால் எங்கே வேணால் வரலாம், விநாசம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது உலகமே பயப்படுற வேற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் ஜூலை போல் ஒரு சுனாமி வரும் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வாங்கா, அது 2-3 நாள் நொடிக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூலை போல் இங்கே வந்து ஒரு பெரிய விநாசம் வரும் சுனாமினால, லட்சக்கணக்கான பேருக்கு வீடுகளை இழப்பாங்க, ஆயிரக்கணக்கானவங்க இறப்பாங்க அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு அனுமானம், அவங்களோட இது. அது இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், என்னைக்கோட நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சயின்ஸும் அதுதான் சொல்லு. கரெக்டாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி டைமில் ஜப்பான் இது மாதிரி பெரிய அழிவு வந்து நிறைய பேர் இறந்தாங்க. ஒவ்வொரு 100 வருஷத்துக்கு இது நடக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ டியூ ஆயிடுச்சு, இப்போ நடக்கணும் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ ஜூலை போல் அதுவும் நடக்கும் போல இருக்குது அப்படின்னு. ஸோ இது பரமாத்மா சொன்ன எல்லா விஷயங்களும் ஒன்று பின்னாடி நடந்துக்கினே இருக்கு. பரமாத்மா என்ன சொல்கிறாரு, இந்த பஞ்ச தத்துவங்கள் வந்து இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சத்தியகம் தேவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த பூமியில் சொர்க்கமும் நரகமும் இந்த பூமியில் தான் இருக்குது. பக்தி காலகட்டத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம இங்கே வாழ்வோம், நம்ம நல்லது பண்ணால், நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணணும், நம்ம சொர்க்கம்னு வேற ஒரு இடத்துக்கு அமுச்சு வச்சுருவாங்கன்னு நினைக்கிறோம். அது மாதிரி நிறைய பாவம் பண்ணால் நரகம்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு அமுச்சு வச்சுருவாங்க. இதெல்லாம் பக்தியோடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் ராஜயோகத்தில் பரமாத்மா ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, இந்த பூமி தான் ஒரு காலத்தில் சொர்க்கமாகவும் ஒரு காலத்தில் நரகமாகவும் இருக்குது அப்படின்றாரு. சத்தியுகம் திரேதாயுகம் இந்த பூமியில் சொர்க்கம், துவாபர கலியுகம் இந்த பூமியில நரகம். நம்ம கலிகாலத்துல உச்சகட்டத்தில் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், நம்ம நரகத்துல உச்சகத்தில் இருக்கோம். ஸோ நரகத்தில் இப்படி தான் நடக்கும், வெட்டு குத்து ரத்த ஆறு எல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் நம்ம வந்து ஒரு பொறுப்பாக இருக்கணும். எப்படி ராஜயோகியாக நம்ம ரொம்ப பொறுப்பாக இருக்கணும். அதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு மெசேஜ் வருது, இப்போ நிறைய இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிடுறாங்க. அது வந்து உண்மை மாதிரியே தெரியும். அப்படி ஒரு விஷயம் வரும்போது உங்கள் மனசை காயப்படுத்தணும், உடனே நீங்கள் ஒரு 1000 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடும். சரியா? ஸோ இதில் நம்ம கிளியராக இருக்கணும்.
இந்த இதுலலாம் போய் நம்ம மாட்டிக்க கூடாது. அதாவது இந்த ஃபார்வர்ட் பண்ணுறதுல ஓகே நம்ம ஒரு தப்பான விஷயத்தை ப்ரொபகண்டா பண்ணுற மாதிரிலாம் நம்ம பண்ணி இனியும் இந்த கேஆஸை கொண்டு வரக்கூடாது. பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, நம்மக்கிட்ட ராஜயோகிகளுக்கு என்ன வேலைன்னா, நம்ம இருக்கிற ஏரியாவில் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வாங்கி தரணும். இறைவன்கிட்ட வந்து சக்தி வாங்கி அங்கே இருக்கிற இடத்துக்கு வாங்கி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் பண்ண தெரியணும், நம்ம சென்டருக்கு பண்ண தெரியணும், அப்புறம் நம்ம ஊருக்கு பண்ண தெரியணும். இது நம்ம தினசரி பண்ணணும். ஏன்னா இப்போ உலகம் ஃபுல்லாகவே அசாந்தி தான், உச்சகட்ட அசாந்தி தான், எல்லாருக்குமே துக்கம் தான். அப்போ நமக்கு அந்த சக்தி இருக்கு, சக்தி எடுக்க தெரியும், பண்ண தெரியும். இந்த சக்தியை வாங்கி கொடுக்க வேண்டிய வேலை உங்களுதும் எனது தான். சரியா? அப்போ இது எது காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமாத்மா ராஜயோகத்தில் சொன்னது கண்ணு முன்னாடி நடக்குது. கண்ணு முன்னாடி நடக்குது. அப்போ நீங்களும் நானும் தயாராயிட்டோமா? எதுக்கு? சத்தியுகத்துக்கு போறதுக்கு. 16 கலை அடைஞ்சிட்டோமா? ஒழுக்கமா இருக்கோமா? இந்த 4 விஷயங்கள் தினசரி பண்றோமா? அமிர்த வேலை எழுந்து ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு செய்யறோமா? 4 பக்கத்துல வாணி இருக்கிறது ஒழுங்கா படிச்சிடறோமா? ஸ்ரீமத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்றோமா? சேவை ஒழுங்கா பண்றோமா? இந்த 4 விஷயம் தினசரி பண்றோமா? புதியவர்களுக்கு இந்த நாலேஜ் எடுத்து கொடுக்குறோமா? பரவாயில்ல, கடைசியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எப்படிலாம் பேசுறாங்கன்னா, இப்போ ராணுவ வீரர்கள்லாம் இருக்காங்க, எல்லா நாட்டுக்கும் இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, நிறைய ட்ரோன்ஸ் போட்டு அடிச்சுக்கிறாங்க, மிசைல் போட்டு அடிச்சுக்கிறாங்க. அப்படின்னா ராணுவ வீரர்கள் களத்தில் போய் சண்டை போட வேண்டிய அவசியமே வராது போகுது. எனவே 2 மிசைலு, 2 ஸ்கட்டு, இந்த மாதிரி அணு ஆயுதங்களே பேசிக்கிற மாதிரி இருக்கும். ராணுவ வீரர்கள் வந்து ஊரில் இருக்கிற இந்த பிரச்சனை பஞ்சாயத்து ஒரு போலீஸ்காரங்க எப்படி பார்க்குறாங்க, அந்த மாதிரி சண்டை சச்சரவு நடக்கக்கூடிய இடங்கள்ல போய் அவங்க ஹெல்ப் பண்ண வேண்டிய நிலைமை வரலாம். இப்படியும் போயிட்டு இருக்கு. சரியா? ஸோ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜயோகத்தில் பரமாத்மா சொன்னதெல்லாம் கண்ணு முன்னாடி அன்ஃபோல்ட் ஆகிட்டு இருக்கு. சரியா? அப்போ இனியும் ஒரு ராஜயோகியா இருந்துக்கிட்டு இனியும் டைம் இருக்கு, இனியும் டைம் இருக்குன்னு காத்துட்டு இருக்காதீங்க. ஓகேவா? சின்சியராக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய நேரம் பாபா சேவைக்கு கொடுங்க. ஒரு 8 மணி நேரம் வந்து பரமாத்மா சேவை முழுமையாக கொடுங்க. ஒரு 8 மணி நேரம் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கங்க. இந்த பேலன்ஸ்ட் ஆக்ட் நல்லா பண்ணுங்க. சரியா? இனியும் நான் வந்து 60 வயசுக்கு மேலே வரேன், அப்புறம் பண்ணுறேன், நாளைக்கு பண்ணேன், நாளன்னைக்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் தள்ளி போடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சம்பாதிக்கிறது தான் ராஜயோகத்தில் வருமானம். இங்கே சம்பாதிக்கிறதுன்றது எத்தனை மணி நேரம் இறைவன் நினைவில் இருந்தோன்றது. நம்ம உண்டு இறைவன் உண்டுன்ற மாதிரி நினைவில் இருக்கணும். அதுவும் நான் ஆத்மா என்ற புரிதலில் இருக்கணும். பக்தியில் கூட நம்ம சாமி கும்பிட்டுருக்கோம், அது பக்தி. தன்னை ஆத்மாவை நான் உணர்ந்து இருந்து பண்ணாதான் அது வந்து ஆத்மீக நினைவாக இருக்க முடியும். சரியா? இது பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ உலகம் ஃபுல்லாக விநாசத்தினுடைய காட்சிகள் கண்ணு முன்னாடி தெரியுது. ஓகே, உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் துக்கத்தில் இருக்க, அவங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் ராஜயோகியா இருக்க நமக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு. அப்போ நம்மளுடைய வேலை இந்த உலகத்துக்கு சக்தி வாங்கி தர்றது. ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த காஷ்மீரில் இறந்து போன அந்த ஆத்மாக்களுக்கு, அந்த குடும்பத்துக்கு சக்தி வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அந்த அவங்க டஃப்பான சுச்சுவேஷனை அண்டர்கோ பண்ணுறாங்க. சக்தி கொடுக்கணும். 2 பொதுவாக பாரதமே வந்து இப்போ வந்து ஒரு மாதிரி துக்கத்தினுடைய இதில் தான் இருக்குது, அசாந்தியின் அலையில தான் இருக்குது. ஸோ இந்த பாரதத்துக்கே நம்ம வந்து சக்தி வாங்கி தரணும். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே நீங்கள் ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து பாரதத்தில் இருக்க எல்லா ஆத்மாக்களுக்கும், இந்த சரீரம் விட்ட ஆத்மாக்களுக்கு எல்லாருக்குமே உலகம் ஃபுல்லாக இப்போ பூகம்பத்தினால கஷ்டப்படுறவங்க, எரிமலையினால கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி ஒரு ஆளுங்களுக்கும் நம்ம சக்தி வாங்கி கொடுக்குறது ஒரு ராஜயோகியான நம்மளுடைய கடமை. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.